அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்ரா மெஹந்தி vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கோம் உங்கள் எல்லாரோட துவாவால். அண்ட் 2024 வருஷ கடைசிக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த வருஷத்தோட கடைசி வீடியோவாக இதுதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷத்தில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து கடந்து வந்திருப்போம் இல்லையா? 2024ல் நிறைய நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம். அதன் மூலிமா நிறைய நம்ம லேர்ன் பண்ணியிருந்திருப்போம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருந்துருக்கோம் இல்லையா? நான் வந்து இந்த வருஷத்தில் நிறைய வீடியோஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். அதில் முக்கியமான ஒரு சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக வீடியோஸாக நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலிமா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலிமா நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போதும் போல கொடுங்க அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது என்னடா எடுத்தோடனே ஏதோ ஒரு அண்டா குண்டாவெலாம் கல்வி காட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது என்னென்னாக்கா, என்னோடய கல்யாணத்தில் எங்கள் வீட்டில் எனக்கு சீர் கொடுத்த அண்டா. அதான் அது நான் தனி கொடுத்தனம் போனப்போ யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இருந்தது. ஸோ இது இப்போ என்னென்னாக்கா, நம்ம ரைஸ் கொட்டி வைக்கிற பக்கெட் வந்து இதாக போயிடுச்சு. அதில் வந்து இதை மாற்றி ரைஸ் கொட்டி வைக்கலான்னு எடுத்து பார்த்தா ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. நல்ல கோல்டு கலரில் இருக்கும். இப்போ என்னென்னாக்கா ஒரு மாதிரி கருத்து போய் ஃபுல்லாக அப்படியே கலரே இல்லாமல் இருந்தது. ஸோ அதான் புளியெலாம் போட்டு தேய்ச்சி, அம்மா சொன்னால் புளி போட்டு தேய்ச்சா தான் போகும். அதெல்லாம் தேய்ச்சி வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா, இத்தனை வருஷத்தில் நான் என்ன இதில் கண்டுபிடிச்சேன்னா, இதில் என்னோட பேரும் என் மாப்பிள்ளையோட ஹஸ்பண்டோட பேரும் இதில் வந்து அச்சடிச்சு வச்சுருக்கா எங்கள் வீட்டில். ஸோ அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இத்தனை வருஷத்தில் இதையே நான் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. இந்த 2024ல் நான் லாஸ்ட்டாக இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதுவே எனக்கு பெரிய இதாக இதில் கூட கவனம் இல்லாமல் இருந்திருக்கோமா அப்படின்ட்டு. ஸோ அன்றைக்கி வந்து செல்லாலாம் பார்த்திங்கன்னா மழை வந்துச்சுல, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருந்தது. அதெல்லாம் காய வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தான் இருக்கும். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ 2024 ஸ்டார்டிங்லேருந்து எடுத்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அது என்னென்னங்கிறத பார்க்கலாமா? புது வருஷத்துக்கு புது கேலண்டர். ஓ ஓப்பன் பண்ணுங்க. டன்டட டன்டடன் டன்டடன். ஹாப்பி நியூ இயர். 2024. Happy New Year 2024. இந்த வருஷம் இந்த வீடியோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆணுச்சு. எது எப்படியோ இந்த வீடியோ எப்படியோ மிஸ் ஆகாமல் கரெக்டாக என்னோட இதில் இருந்திருக்கு. இல்லைனா வந்து மேக்ஸிமம் நான் வந்து தேவையில்லாததெல்லாம் டெலீட் பண்ணிடுவேன். பட் இன்னமும் இந்த வீடியோ வந்து இந்த வருஷம் எனக்கு அதை இதில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணோண்டே அந்த இது இருந்துச்சா என்னன்னு தெரில. ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் 2024. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் நிறைய வந்து புதுசாக நான் வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. இந்த கார்னிவல்லே வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் அதிகம் அதெல்லாம் போனதே கிடையாது. ஆனால் இந்த 24ல் தான் நாங்கள் வந்து இந்த கார்னிவல் இதையே வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதாவது கண்டினியூவாக போனோம். அந்த மாதிரிலாம் நாங்கள் போனதே கிடையாது லைஃப்பில். ஸோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் பெரிய நானோட சின்னம்மாவன். இது என்னென்னா, அம்மா வந்து உம்ரா கிளம்பி போனாங்களே, அதுவுமே இந்த 2024 தான் நடந்துச்சு. அப்போ வந்து பெரிய நானா வீட்டில் சின்ன நானா வீட்டில் தங்கி இருந்துட்டு அப்புறம் தான் அம்மா உம்ரா கிளம்புனாங்க. அவங்க எடுத்த அந்த வீடியோ தான் அது. அவர் என்னமோ கோவமாக இருக்கிறாராம் எங்கள் நானா அம்மாவன். அது அம்மா வந்து என்னமோ கொஞ்சம் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அவர் சமாதானம் ஆகலன்ட்டு. ஸோ அந்த வீடியோ தான் அது. இந்த 24ல் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் சொல்லணும். அம்மா வந்து பார்த்திங்கன்னா, சின்ன வயசுலேருந்து ரொம்ப நேர்த்து வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே உம்ரா செய்யணும், ஹஜ் செய்யணும், அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நேர்த்து எல்லாருக்குமே இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இருந்ததையே இவ்வளோ வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 60 வயசுக்கு மேலே தான் இதை அல்லாஹ் நாடி இருக்காங்களுக்கு. அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கணும். ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். நம்ம எல்லாருக்கும் துவா செய்கிறேன் நானும். நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்து இந்த 2024ல் நடந்துருந்துச்சு. அது உண்மையிலேயே வந்து அல்லாவுடைய ஒரு பெரிய ஒரு இது தான். அது வந்து உம்மாவுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷம். எல்லாருக்குமே ரொம்ப ஒரு இதாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் துவா செஞ்சுருந்தீங்கல்வா, அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம். அது வந்து உண்மையிலே இந்த வருஷத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அது வந்து எல்லாருக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கணும்னு நம்ம துவா செய்வோம். ஸோ நிறைய வந்து பண்ண அம்மா உம்ரா போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா, நான் வந்து ஃபேமிலி ஃபுல்லாகவே நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். இருந்தாலும் அவளுக்கு அங்கே நான் என்ன பண்ணுறனோன்னு நினச்சிக்கிட்டு இருப்பா, நான் அங்கே என்ன செய்கிறாங்களோ அப்படின்னு இப்படியே தான் போய்கிட்டு இருந்தது. இருந்தாலுமே எனக்கு சின்ன வயசுலேயே அம்மா வந்து தனியாக ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத
நிறைய வந்து இது பண்ணதுனால சின்ன வயசுலேருந்தே நான் அப்படியே இது பண்ணிட்டு இருந்ததில் எனக்கு அம்மா பக்கத்தில் இல்லாமல் ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறது எனக்கு இதாகவே இருக்காது எப்போவுமே. ஏன்னா அது நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கா எப்படி இது பண்ணணும்னு. இப்போ வந்து இந்த அளவுக்கு நான் இது பண்ணியிருக்கேன்னா அது வந்து உண்மையாக வந்து அம்மா வந்து ஏசுனாலும் பேசினாலும் நம்மளுக்கு கொடுத்தனோன்னா என்ன ஏதுன்னு கற்றுக் கொடுக்குறா இல்லையா. அது வந்து நம்மளுக்கு எப்படி ஃப்யூச்சரில் எப்படி மெயின்டைன் பண்ணணும், தனியாக இருந்தால் எப்படி சமாளிக்கணும், அதெல்லாம் ஒரு புது விஷயம் தானே. அதனால் உம்ரா போயிருந்தப்போ எனக்கு வந்து அதுதான் பெரிய ஒரு விஷயமா சமாளிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதே இல்லாமல் இருந்தது அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா இப்போ உம்ரா போயிருந்தப்பலாம் அதுக்கப்புறம் தான் ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே ஆனுவல் டேலாம் வந்துச்சு. அப்போ வந்து நிஹாலோட இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஏறி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது இந்த வருஷம் தான் அதுவுமே நடந்துச்சு. அவன் வந்து ப்ரைஸ் வாங்குறதா இருக்கட்டும், சர்டிஃபிகேட் அது இது வாங்குறதெல்லாம் ஸ்டேஜ் ஏறுறதுலாம் வேறு. ஆனால் ஒரு ஸ்டேஜில் ஏறி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் தான் என் பிள்ளைக்கு நடந்துச்சு. ஏன்னா நான் வந்து சின்ன பிள்ளைல எல்கேஜிலேருந்து ஸ்டேஜில் ஏறி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இது பண்ணியிருப்பேன். ஆனால் என் பிள்ளை அந்த மாதிரி எதுவுமே இது பண்ணலையேன்னு எனக்கு ஒரு சின்னதாக இதாக இருந்தது. இதை வந்து பார்க்குறப்போ உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம், பெருமையாக எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. ஒரு அம்மாவாக வந்து நம்ம பிள்ளை ஒரு ஸ்டேஜில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னா அது சின்னதோ பெருசோ, அப்போ அம்மாவாக அந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக பெருமையாக இருக்கும் இல்லையா. அதுதான் அந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் அப்போங்க நான் இருந்தேன். அது இந்த 24 நடந்துச்சு. நான் சின்ன பிள்ளையில் எல்கேஜிலேருந்து ஒரு 6th வரைக்கும் ஸ்டேஜில் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்புறம் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்னா என் பெரிய நானாட மகன் தான். அவர் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிப்பார். மாஷாஅல்லாஹ் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இப்போ வரைக்கும் என் பிள்ளையே சொல்லி அவ்வளோ சந்தோஷப்படுவோம். அந்தளவுக்கு நான் நல்லா பண்ணியிருந்திருப்பார். அந்த வீடியோ என்கிட்ட இல்லை, இருந்திருந்தால் ஒரு நாளைக்கு நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ் டே எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்ததாக வந்து ஈத் வந்துச்சு இல்லையா. மறக்க முடியாத ஒரு ஈத் வந்து என்னென்னா, இந்த வருஷம் வந்து நான் நோன்பே அதிகம் வைக்கவே இல்லை. நான் ரொம்ப பாடாப்பட்டுட்டேன். ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதுவுமே பாசிட்டிவ் நிறையா இருந்துச்சுன்னா நெகட்டிவும் கொஞ்சம் இருக்கும்ல. அப்போ வந்து நோன்பு வந்து பார்த்திங்கன்னா அம்மா உம்ரா போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. நோன்பே வைக்க முடியல. அப்படி மீறி நோன்பு வச்சா மூச்சு திணறலோ இல்லை பிளட் வாமிட்டோ ரொம்ப வரும். வாமிட் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன். அதனால அம்மா சொல்லிட்டு அப்படி இது பண்ண வேணாம், பார்த்துக்க, அல்லாஹ் உனக்கு இந்த வருஷம் நோம்போட இதை கொடுக்கல, உடம்பு ராஹத்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ரொம்ப எனக்கு இந்த வருஷம் கஷ்டமாக இருந்தது. நோன்பே வைக்க முடியாமல் போனது தான். ஏன்னா நோன்பு நான் வைப்பேன், பாதியிலேயே எனக்கு நோன்பு போயிடும். வாமிட்டு அதிகமாக வர வர அந்த பெயின் தாங்க முடியாமல் எப்படி அந்த நேரத்தில் நோன்பு வைக்க முடியாது இல்லையா. ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப இருந்தது. எல்லாம் வந்து என் பிள்ளையும் என் தம்பியும் நோன்பு வச்சு ஹலோலுக்கு சஹருக்கு எந்திரிச்சு செஞ்சு கொடுக்குறதுக்கே நின்று என்னால் முடியாத அளவுக்கு தெம்பு இல்லாமல் இருந்தேன். இருந்தாலும் ஓரளவுக்கு விளையாடுறது எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். அதனாலே எனக்கு வந்து இந்த நோம்பில் கிளிப்பிங்ஸ் எதுவுமே நிறையா இல்லை. அதனால் நான் இந்த வீடியோ அதில் ஆட் பண்ணியிருந்தேன். ஈத் அப்போ இன்னுமே ஒரு இதாக இல்லை. ஈத் வீடியோவுமே என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு. இருந்திருந்தால் நான் அதையுமே ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ பார்க்கலன்னா தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஹெல்த் இஷ்யூஸ் அது இது அப்படி இப்படின்னு இருந்தாலும் நோன்பு முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே ஒரு அந்த இதே இல்லை, அந்த உடம்புக்கு முடியாமல் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு தாட்டே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு என்ன ரீசன்னா, என் ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்தது தான் 3 வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்திருந்தா. ஸோ அது வந்து உண்மையிலே வந்து இந்த தடவை இந்த சபர் ஊருக்கு வந்திருந்தது உண்மையிலே எனக்கு ரொம்ப புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய விஷயங்கள் தான் இருந்தது. ஏன்னா வந்து எப்போவுமே அந்த மாதிரி இல்லாமல் ஒரு விஷயங்கள் நடக்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த வருஷம் வந்து என் ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்திருந்தப்போ எல்லாமே நிறைய புதுசாகவே நான் சந்தோஷமான ஒரு விஷயங்களும் இருந்தது, கெட்ட விஷயங்களுமே இருந்தது. ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் முக்கியமாக வந்து நாங்கள் 2 பேரும் வந்து வெளியில் போனது தான். ஸ்டார்டிங் வந்ததுலேருந்தே வந்து ஃபங்க்ஷன் போனது இதெல்லாம் எங்கேயுமே நாங்கள் ஒன்றா போனதில்லை. அதில் ஒரு விஷயம் வந்து தங்கச்சியோட கல்யாணம், சீனி போடுறது, கல்யாணம் அது இதுன்னு 2 எல்லாத்துக்குமே போயிட்டு வந்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நான் அந்த வீடியோஸ்லேயுமே சொல்லியிருந்திருப்பேன், எங்கேயுமே நாங்கள் போனதில்லை வந்ததில்லை அப்படின்ட்டு. ஸோ அது முக்கியமாக இந்த வருஷம் வந்து ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய கல்யாணம் ஃபங்க்ஷன் அது இது எல்லாமே நிறையா வந்துருந்துச்சு. 2 பேருமே சேர்ந்து ஒன்றாவே இது பண்ணி போனோம். உண்மையிலே அது ரொம்ப எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம், செல்ஃபீஸ்லாம் எடுக்கிறது எனக்கு பிடிக்காது. ஆனால் இந்த தடவை தான் வந்து எனக்கு கொஞ்சம் அதெல்லாமே சப்போர்ட் பண்ணா. நான் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எடுக்கும்போது என்னை எதுவும் சொல்லவும் இல்லை. எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணா. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணா. அதுமாரி யூடியூப்பில் வீடியோஸ் இது பண்ணுறதுக்குமே வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறா இப்போவும் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அது ரொம்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இதாக இந்த வருஷம் இருந்துச்சு. ஏன்னா வந்து முன்னாடி வந்து இதெல்லாம் வந்து எனக்கு எதுவுமே இது பண்ண மாட்டா, என்னமோ ஒரு இது இல்லாமலே இருக்கும். ஸோ இந்த தடவை இது ஒரு புது விஷயமா என்னோடய லைஃப்பில் இருந்துச்சு. ஸோ அது உண்மையிலே இந்த 2024 நடந்தது ரொம்ப ஒரு இது. நல்ல விஷயங்கள் இருக்கும்போது சில நெகட்டிவான ஒரு விஷயமும் இருக்கும். அதில் வந்து
நான் அதையுமே சொல்கிறேன். இந்த மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா, நிஹாலோட பர்த்டே வந்துச்சு. அவனோட பர்த்டே அப்போ கிட்ட நான் இருந்ததே கிடையாது இல்லையா. இந்த வருஷம் அவர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணார் பாப்பா கூட சேர்ந்து. ஸோ உண்மையிலே வந்து வெளியில் போகிறது, கூட்டிகிட்டு போனது, அது இது பீச் போனது, அவன் என்ன கேட்குறானோ எல்லாம் இது பண்ணது. இந்த வருஷம் அவனுக்குமே புதுசான ஒரு விஷயம் தான். பாப்பா கிட்டன இருந்தது. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதேமாரி என்னோட இந்த வருஷத்தில் மெஹந்தி வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா, நிறைய ஆர்டர்ஸ் வந்திருந்தது. அது இந்த 2024 தான் கண்டினியூவாக ஸ்டார்ட்டிங்லேருந்து மெஹந்தி ஆர்டர்ஸ் இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதோட சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் இது. ஸோ இது சமயம்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா, அதுக்கப்புறம் யார் கண்ணு பட்டுச்சோ அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஹெலுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆணுச்சு. ஹஜ்ஜு பெருநாள் அப்போது பார்த்திங்கனாக்கா, விடிஞ்சா பெருனா முதல் நாள் நைட்டு ஹெலுக்கு ஆக்சிடெண்ட் அப்படி வந்து. ஸோ அதனால் என்கிட்ட வந்து பக்ரீத் வீடியோவுமே இருக்காது, இதில் ஷேர் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். உண்மையிலே வந்து அது கண்ணுப்பட்ட மாதிரி போணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நல்ல விஷயங்கள் இருக்கும்போது கெட்ட விஷயங்களும் அப்பப்போ இருக்கணும். இல்லாட்டி நம்ம வந்து அப்படியே இருந்துருவோம். அல்லாஹ்வை மறந்து நம்ம எதுவுமே இது பண்ணக்கூடாது இல்லையா. அதனால் அல்லாஹ் நம்மளுக்கு சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்களையுமே காட்டுவான். அவனை என்றைக்குமே நினைக்கணும், மறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது. கண்டிப்பாக அது எல்லாமே நல்லதாகவே நடந்துச்சுன்னா நம்ம அவனை மறந்துடுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா, எங்களோட வெட்டிங் டே வந்துச்சு. நிஹாலோட பர்த்டேக்கு எப்படி கிட்டன இல்லையோ, அதே மாதிரி எங்கள் கல்யாண நாள் அப்போலாம் அதிகமாக கிட்டன இருந்ததே இல்லை. அதுவுமே இந்த வருஷம் நடந்துச்சு. அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, எங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜே இந்த 2024 தான் நடந்துச்சு. மேரேஜ் ஆகி 12, 13 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் எங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணோம் மேரேஜு. ஸோ 2024 நிறைய விஷயங்கள் நல்லதும் நடந்தது, ஒரு சில கெட்ட விஷயங்களுமே நடந்துச்சு. ஸோ சின்ன சின்ன இதெல்லாமே நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, அதுக்காக சோர்வாகவும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிற ஒரு மனநிலைமை, நம்ம எப்படி இருக்கிறோம், ஒரு கெட்ட விஷயங்கள் நடந்தாலுமே அதை எப்படி நம்ம அதை பாசிட்டிவ் ஆக்கி எப்படி இது பண்ணுறது, நம்மளுக்கு நம்ம செல்ஃபாக ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம எல்லாத்துலேருந்துமே கடந்து வர முடியும். என் மாப்பிள்ளை ஆக்சிடெண்ட் ஆனப்போ வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நான் இதாகிடுச்சு அப்போங்க. ஸோ இருந்தாலுமே வந்து மனசு நம்ம இது பண்ணிடாமல் ஒவ்வொன்றையும் வந்து அதையுமே ஒரு இதாக பெருசாக நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு அது பெருசாக தான் தெரியும். எப்படி சொல்கிறதுனாக்கா, அதை கடந்து வந்தாச்சு, எல்லா கடந்து வந்துட்டோம். அதை பற்றி ரொம்ப லாங்காக பேச வேண்டியதில்லை அப்படி தான் தோணுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் பட்டாச்சு. சரி, அந்த சமயம் என்ன ஏதுங்கிறது எல்லாமே அப்போவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் சென்னை கிளம்புனது. இந்த வீடியோ நான் உங்களுக்கு தனியாகவே வீடியோ போட்டிருந்திருப்பேன். ஹஸ்பண்ட், நான், பிள்ளை எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து சென்னை போயிருந்தோம். ஒரு 2 நாள் ட்ரிப் தான். இருந்தாலுமே வந்து ஊருக்கு வந்து எங்கேயுமே போனதில்லை அப்படிங்கிறதுனால, லாங்கில் போனதில்லைன்ட்டு சென்னை வந்திருந்தோம். அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஆக்சிடெண்ட் ஆனதுனால இது எல்லாமே வந்து டிலேவாக தான் நடந்துச்சு. ஊருக்கு கிளம்புற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சென்னைக்கே வந்து வர மாரி இருந்தது. நானா வீட்டுக்கெலாம் வந்து 2 நானா வீட்லேயுமே ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சிடெண்ட் இதனால என்னன்னாக்கா, ரொம்ப வந்து நிறைய விஷயங்கள் அது வந்து அதுலேருந்து மீண்டு வரணும். ஆனால் என்னங்காட்டிலும் என் ஹஸ்பண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதெல்லாம் பெருசு பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பெட் ரெஸ்ட் அது மாதிரி இருக்கிற அளவுக்கு அடி ரொம்பவா இருந்ததுனால தான் அவளுமே பேசாமல் ஆயிட்டா. இல்லைன்னா அவளுக்கு அதெல்லாமே இது பண்ணிக்க மாட்டாள். எந்த ஒரு சின்னதாகவே தான் இது பண்ணிக்குவா. பெருசாக எடுத்தால் அது அப்படி தான் இருக்கும். நீ விடு, நான் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், உட்காந்தே இருக்கிறது அவளுக்கு பிடிக்காது. ஒரு வழியாக அல்லாடுதெல்லாம் அந்த விஷயத்தை தாண்டி அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கப்புறமும் நல்ல விஷயங்களாகவே அல்லாடுதெல்லாம் எல்லாமே இருந்துச்சு. மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நான் நினச்சே பார்க்கல. ஒவ்வொரு தடவை பயணத்துலேருந்து வரும்போதும் ஏற்பாடு பண்ணி அது நடக்காமலே போயிடும் வேறு. இந்த வருஷம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அந்த விஷயத்த. ஸோ அல்லாடுதெல்லாம் அது நல்ல விதமாக நடந்து மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சிடுச்சு. ஸோ சென்னை போய்ட்டு வரும்போது தான் பாண்டி பீச் வந்து இறங்கி சும்மா செத்த நேரம் கூட்டிகிட்டு போய் இப்படி இறக்கி காட்டிட்டு வந்தாலும், ஃபஸ்ட் டைம் வந்து போயிருக்கோம் இல்லையா, அதுவுமே ஒரு புதுசாக இருந்துச்சு எனக்கு. இன்னுமே நிறைய வீடியோஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் லாங்காக போவோங்கிறதுனால முக்கியமான ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம சேனல்னு ஒரு தனியாக ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறதுனால, அப்பப்போ நடக்கிற ஒரு சில விஷயங்கள் வெளியே போகிறது, வருது எல்லாமே வந்து நான் உங்கள் கூட வீடியோவாக ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த வருஷம் லாஸ்ட் அப்படிங்கும்போது எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன ஒரு இது மூலிமா நான் என்னெல்லாம் இது பண்ணேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா வந்து அந்த வீடியோஸ் லாங்காக போடும்போது நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்போம். பட் அதில் பாதித்த சில விஷயங்கள், அதாவது மனசுக்கு சந்தோஷமாகவும் சரி, மற்ற இதாகவும் இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களை சொல்லும்போது ஒரு மாற்றம் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அது நினச்சி தான் நான் அந்த வீடியோவுமே ஷேர் பண்ணது. என்னென்னா வந்து 2024 வந்து வ ஆரம்பித்ததும் தெரியல, இப்போ முடிய போகிறதுமே தெரியல.
நிறைய விஷயங்கள் நம்ம இவ்வளவோ நம்ம பார்த்தோமா, இவ்வளவோ நம்ம போனோமா, வந்தோமா, இப்படிலாம் நடந்துச்சா, அப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ள முடிஞ்சிடுச்சு. சீக்கிரமா நாள் ஓடுது இல்லையா? அதனால இந்த வருஷமே வந்து டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது. நல்ல விஷயங்கள் நடக்கிறப்போ மட்டும் சீக்கிரம் முடிஞ்சிடுது அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது அடிக்கடி நோய் வருது, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இருக்கும்போது வருஷம் இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். என் பிள்ளை தான் சொல்லுவான், இந்த மாதம் ஏன் இப்படி ரொம்ப அதாவது ஒரு மாதம் ஒரு மாதிரியா சேடாக போய்கிட்டு இருந்த மாதிரிச்சுன்னா, ஏன் இந்த மாதம் இன்னும் சீக்கிரம் முடியல அப்படின்னு சொல்லி கேட்பான். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்போது டக்கு டக்குன்னு முடிஞ்சிடுதம்மா அப்படின்னு பிள்ளையுமே சொல்லுவான். அந்த மாதிரி நல்ல விஷயங்களா இந்த வருஷத்துல நடக்கும்போது சீக்கிரமா 2024 ஓடி போகுது. வரக்கூடிய இந்த 2025ல எப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாதுன்னு தான் சொல்லணும். நம்ம ஒண்ணு எதிர்பார்த்தா, எதிர்பாராததெல்லாம் நடந்து போயிடுது. அதனால வந்து எப்பவுமே வந்து எக்ஸ்பெக்டேஷன் வைக்கவே கூடாது. அதுவும் வந்து நல்ல விஷயங்கள எதிர்பார்த்து நம்ம காத்து இருக்கவே கூடாது. எப்பவுமே அது வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டா தான் எல்லாருக்குமே நடக்கும் கண்டிப்பா. ஏன்னா ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம்னா, அதுக்கு ஆப்போசிட்டாவே நடந்துருது. என் லைஃப்ல நெறைய நான் பார்த்துட்டேன். ஸோ இந்த வருஷம் நான் இத பத்தி எதுவுமே யோசிச்சதே கிடையாது. அதனாலயே என்னவோ அல்லாஹ் வந்து நெறைய விஷயங்கள நல்லதாவே லைஃப்ல கொண்டு வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் போதுமானவன் எல்லாத்துக்கும். அல்லாஹ்வ மறந்து நம்ம எதையுமே இது பண்ணக்கூடாது. எல்லா விஷயங்களையுமே நம்ம தாண்டி வந்தோம். ஸோ அந்த மாரி வந்து ஊருக்கு வந்து கிளம்புனது வரைக்குமே அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விதமா எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. நெறைய தேவைக்கு போனோம். நெறைய எல்லாமே இருந்தது. உடம்புக்கு வர்றது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனா, அத பத்தி நான் இந்த தடவ யோசிக்காமலே இருந்தேன். இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நான் எதிர்பார்த்தேன். ஆனா, அது நடக்கல. அதனால தான் நான் இத வந்து இடையில உங்களுக்கு நான் சொன்னதே. ஏன்னா, ரொம்ப விரும்பி ரொம்ப இது இப்படி வேணும்னு நம்ம நினைக்கிறத அல்லாஹ் குடுக்க மாட்டான். அவன் எப்போ குடுக்கணும்னு நினைக்கிறானோ, அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நான் நெறைய விஷயங்கள புரிஞ்சுக்கிட்டேன் இந்த தடவ. என்னன்னா, யார் யார் எப்படி நம்ம எப்படி இருக்கணும்? ஒருத்தவங்கள்ட்ட நம்ம வந்து நல்லவங்களாவே இருந்தா நம்மளுக்கு கிடைக்க பெறது வந்து நல்ல பேர் கிடையாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நான் இத தான் கத்துக்கிட்டேன். நல்லவளாவே இருந்தா நம்மள யாரும் நல்லவன்னு சொல்ல போறதில்ல. இறங்கி எல்லாருக்காகவும் இறங்கி போனா எல்லாரும் ஏறி மிதிக்கிற காலம் இது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உஷாரா இருக்கணும். செல்ஃப் மோட்டிவேட் முக்கியம் நம்மளுக்கு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்படி முக்கியமோ, நம்மளுக்கு நம்ம செல்ஃப் மோட்டிவேட் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு நாமளே அப்பப்போ உஷாரா நம்ம எல்லாமே சொல்லிக்கணும். நம்ம மைண்ட்ல நமக்கு நாமளே பேசிக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் தெளிவா, உஷாரா இருக்க முடியும். நான் அத இந்த வருஷம் ரொம்பவே கத்துக்கிட்டேன். என்னன்னா ரொம்ப நல்லவளா நம்ம இருந்தா போல யாரும் நம்மள இது பண்ண போறது கிடையாது. இறங்கி எல்லாருக்காகவும் விட்டு குடுத்து போக போக நம்மள வந்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அத நான் இந்த வருஷம் ரொம்ப கத்துக்கிட்டேன். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட விட்டு குடுக்கக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம இறங்கி போலாம். அதுக்காக எல்லாத்துக்குமே இறங்கி போகக்கூடாது. அதனால என்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறதையுமே நான் இந்த இந்த வருஷத்துல நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்க லைஃப்லயுமே நெறைய நடந்திருக்கும் இல்லையா? ஒரு சில விஷயங்கள ஒருத்தவங்க ஷேர் பண்ணும்போது, நம்மளுக்கு அந்த யோசனை வரும். நம்மளுக்கும் அப்படி தானே இருந்துச்சு அப்படின்ட்டு நம்மளுக்கு தோணும் இல்லையா? ஸோ இந்த வீடியோ மூலியமா உங்களுக்குமே நெறைய விஷயங்கள ஒருத்தவங்க பேசும்போது உங்களுக்கு புரியும். நம்மளும் இதெல்லாம் கடந்து வந்திருக்கோம். ஆமா, நம்ம இப்படி இருந்திருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்குமே நெறைய விஷயங்கள் தோணும் இல்லையா? அப்படி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயங்கள நீங்க இந்த மாரி அ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு 2024 அப்படிங்கிறதையுமே மறக்காம கமெண்ட்லயுமே சொல்லுங்க. அண்ட் இந்த வருஷத்தோட லாஸ்ட்ல வந்து நான் பர்த்டே கேக்கு கட் பண்ணது ஒரு பெரிய ஒரு சம்பவம். அதுவுமே வந்து டம்மி பீஸ் கேக்கு, அதாவது டம்மி கேக்குங்கிற மாரி அது சொல்லியிருந்தேன் என்னன்ட்டு. ஸோ கேக் கட் பண்ணது இதெல்லாமே வந்து இந்த வருஷம் வித்தியாசமாவே இருந்துச்சு இல்லையா? நானே எதிர்பார்க்காத ஒரு இது. ஸோ அது கேக்கு என்ன கேக்கோ, எப்படி கேக்கோ அது சும்மா கேக்கோ, பேப்பர் கேக்கோ கட் பண்ணி அது ஒரு எப்படி சொல்கிறது, அந்த டேவை வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுறது மாதிரியான ஒரு இதா போயிடுச்சு எதிர்பார்க்காம. ஸோ அதுவுமே இந்த வருஷத்துல நடந்துச்சு. இந்த மாதிரி இந்த வருஷத்துல லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நானே எதிர்பார்க்காத ஒரு இது வந்து இந்த மொபைல் கவர் வந்து நான், என் ஹஸ்பண்ட், என் பிள்ளை நிஹால் 3 பேர் இருக்கிற மாரி ஒரு பேக் கவர் வந்து போட்டிருந்தேன். நானே எதிர்பார்க்கல. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இந்த ஒரு விஷயம் எதிர்பாராத ஒரு விஷயம் சந்தோஷமான விஷயமாவுமே எனக்கு ஃபினிஷ் ஆகுனுச்சு. ஏன்னா வந்து நான் எனக்காக எதுவுமே செஞ்சுக்கிட்டது கிடையாது. நான் எனக்குன்னு எதையும் யோசித்ததும் கிடையாது. இது வேணும், அது வேணும்னு ஆசைப்பட்டதும் கிடையாது. அம்மா தான் அடிச்சுக்குவா. "நீ வந்து ஏன் அப்படி இருக்க? இது இப்போ வாங்கி போட்டு நான் போடுற ட்ரெஸ் மொதற்கொண்டு இப்படி போடு, அப்படி போடு, இதை செஞ்சுக்கோ, அதை செஞ்சுக்கோ, அது வாங்கு, இதை வாங்கு, நான் உனக்கு இது பண்ணுறேன்." நான் வந்து வாங்க மாட்டேன், எதுவுமே இது பண்ண மாட்டேன். வாங்கிட்டு வந்து எதாக இருந்தாலும் இது பண்ணுவேன். ஏன்னா பிள்ளைகள் இதாக இருக்கணுன்ட்டு உம்மா மாருவ தான் எல்லாமே இது பண்ணுவேன். இப்போ நான் வந்து நிஹாலுக்கு அது இப்போ செஞ்சு பார்க்கணும், இது செஞ்சு பார்க்கணும், நான் ஒரு அம்மாவாக ஆசைப்பட்றேன் இல்லையா? அந்த மாதிரி நம்ம அம்மா மாரு தான் அந்த மாதிரிலாம் இது பண்ணுவா. ஸோ வந்து இந்த வருஷத்தில் அந்த மொபைல் கவரு நான் இது மாதிரி
சின்ன விஷயந்தான். இருந்தாலுமே அது எனக்காக நான் ஓகே அப்படின்னு நான் இது பண்ணது புதுசா இருந்துச்சு. நான் அது ஷார்ட்ஸில் வீடியோ இது பண்ணியிருக்கேன், பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ என்னென்னா, நம்ம பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக பேசி ஆகணும். அமைதியாக இருக்கிற நேரத்தில் அமைதியாகவே இருந்துடணும். பேசணுங்கும்போது அது பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு நினச்சி பேசுனா கண்டிப்பாக பேசுங்க. பிரச்சனை வளரும் அப்படின்னு நினச்சாக்கா பேசக்கூடாது. இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் வந்து எல்லா இடத்துலையுமே அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மள எல்லாருமே அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம அந்த இடத்துல இருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு நிறைய தடங்கல் வரும். அப்போ நான் கரெக்டாக தான் நம்ம பண்ணுறோம். அதனால தான் நிறைய தடங்கல் வருதுன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒருத்தவங்க இது பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த இடத்துல சைலண்ட் ஆகிடாமல் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கடந்து வந்து அதை தாண்டி போகிறதுக்கான இதை பார்க்கணுமே தவிர நம்ம அடுத்தவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. அதையுமே நான் கற்றுக்கிட்டேன். ஸோ வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம தடங்கல் வருதுன்றாலே நம்ம நல்லதாக தான் ஓகே கரெக்டாக தான் பண்ணுறோன்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ நம்ம உங்களுக்கு வீடியோவே நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, நம்ம யாரையும் பார்த்து நம்ம இது பண்ணிக்கக்கூடாது. நல்ல விஷயங்கள கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ நானே ஒரு விளாக் பார்க்குறேன், இன்னொருத்தவங்களோட சேனலில் வீடியோ பார்க்குறேன்னா, அதில் நல்ல விஷயங்கள நான் எடுத்துக்குவேன். டிப்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்குவேன். அதை நான் உங்கள்கிட்டயுமே ஷேர் பண்ணிவிடுவேன். நான் இந்த இதில் பார்த்தேன், அந்த இதில் பார்த்தேன்ட்டு. முக்கியமாக என்னோடய வீடியோஸ் வந்து என்னோட கன்டென்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைப்பேன். ஸோ அதை இந்த இடத்துல நான் யாரையும் குறித்து சொல்லணும்னு சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேன். ஸோ இந்த கடைசி இந்த வருஷத்தோட லாஸ்ட் வீடியோவாக இருந்தாலுமே என்னோட ஓன் கன்டென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சி இந்த வீடியோவுமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட லைக் அண்ட் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் எப்போது போல தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. வரக்கூடிய வருஷத்தில் புது வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.